அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மாரப்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல கோபாலகிருஷ்ணன் ஒரு ஐயர் ஒருத்தர், ஒரு சாமின்னு சொல்லலாம், ஐயர்னு சொல்லலாம், பிரசங்கம் மகரம் சொல்லலாம், ஜாதகம் மகரம் சொல்லலாம், பூஜை புரஸ்காரம் பண்றவன்னு சொல்லலாம், கும்பாபிஷேக வழிநடத்துறன்னு சொல்லலாம். அப்படிங்கிறவர் அந்த கிராமத்துல அவர் ஒரு ஆசிரமம் அமைச்சு, அந்த ஆசிரமத்து பேரு சிவசக்தி ஆசிரமம்னு சொல்லி ஆசிரமம் அமைச்சு இங்க பல்வேறு வழிபாடுகளை பண்ணிட்டு பொதுமக்களுக்கு அருமையா ஜாதகம் சொல்றாருன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தேடி வந்தது காரணமே, இந்த இடத்துல இருக்க அந்த கோபாலகிருஷ்ணன்கிற ஐயர் மேல் சாந்தியும் அவருடைய சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, அக்கா. 2 பேருக்கு திருமணங்கள கிட்டத்தட்ட 80 வயசு தாண்டிட்டாங்க. இதையும் தாண்டி ஒரு அதிசயம் இருக்குது. என்னன்னு கேட்டா, பார்வதி பரமசிவத்தோட சிலை உள்ள பிரதிஷ்டம் பண்ணி கோயிலா கட்டியிருக்காங்களா. அந்த சிவன் கோயில்ல இவரையும் அவங்க அக்காவை பார்வதி கோயில்லையும் சமாதி, அவங்க இறந்த பிறகு அங்கேயே சமாதி வைக்கணும். அது ஜீவ சமாதியா இல்ல வெறு சமாதியா எப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல. இப்போ அவங்கள சந்திச்சாதான் சொல்ல முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இங்க முக்கியமாவே வந்திருக்கோம். அவங்கள நேர்ல சந்திச்சே ஆகணும் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக. வாங்க. இதுதான் அந்த ஆசிரமம், சிவசக்தி ஆசிரமம் சொன்னோம் இல்லைங்களா. அவர் அந்த கோபாலகிருஷ்ணங்கிறவர், அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம உள்ள வந்தோடனே அவர் இல்லை. முன்னாடி உள்ள வந்தோம்னா முன்னாடி ஒரு அம்மன் சிலை வச்சிருக்காங்க. இங்க யாருமே இல்லை. அவங்களோட சீடர். ஐயா வணக்கம், வாங்க. இது என்ன சாமி? பத்ரகாளி. இப்ப அவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் இல்லைங்களா? இப்ப இருக்காரா? வெளியே போயிருக்காருங்களா? இது என்ன சாமி சொன்னீங்க? பத்ரகாளி. இது பூஜை டைம் ஏதாவது டைம் இருக்கோ? இது இத்தனை மணிக்கு தான் திறப்பாங்க, இத்தனை மணிக்கு தான் போட்டுவாங்க? 6 மணிக்கு நீக்கினா சாயந்தரம் வரைக்கும் இருப்பாரா? ஓ, ஓகே. அவர் இல்லைங்கிறீங்க. இப்போ உங்களை வச்சு தான் சொல்றேன். மற்ற தெய்வங்கள்லாம் என்னென்ன இருக்கு இந்த பக்கம்? இது என்ன தெய்வங்க? இது ஆதிபராசக்தி. ஓ, இது ஆதிபராசக்தி இல்லைங்களா? இதை இங்க பிரதிஷ்டம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுக்கு அடுத்து எங்க இருக்கு? இங்க விநாயகர், ஐயப்பர். ஓ, விநாயகர் சிலை, ஐயப்பன் சிலை எல்லாம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பத்ரகாளி சிலை வச்சிருக்காங்க. அதை தாண்டி அப்படியே விநாயகர் சிலை, ஐயப்பன் சிலையெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் இது பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அவர் தானே அது. ராமச்சந்திரமூர்த்தி சிலையும் கிருஷ்ணனுடைய சிலையும் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. சைட்ல ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நாகர் சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. நாகர் சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஐயா, இப்ப இது என்ன நாகர்? இது என்ன நாகர்? இது என்ன நாகர்? இது நாகராஜா. இதுங்க இதுங்க அது நாகண்ணி. இதுங்க நாகலட்சுமி. இது நாகலட்சுமி. மொத்த குடும்பம். ஓ, இவ்வளவுதான் சிலைகள் சாமி இருக்கா? இது உள்ள இருக்குங்களா? வாங்க பாப்போம். நடக்கு போலாம். இது உள்ள வந்தோம்னா உள்ள மற்ற தெய்வங்களே ஏதோ பதிவு பண்ணிக்க மாதிரி தெரியுது. இது சிவன். ஓ, சிவன். இங்க உள்ள வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. இங்க உள்ள வந்தோம்னா சிவன் சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது சிவன் சிலைன்னா 2 உருவமா இருக்குதுங்களா ஐயா? இது எப்படி? சிவன் ருத்ரதாண்டமா இருக்கு. ஓ, அப்போ அது மேல அவருக்கு அந்த குளிர்ச்சிக்காக ஹீட் ஆகுது. அவர் குளிர்ச்சிக்கதான் தாரம். ஓ, இது சிவன் பார்வதி 2 மாதிரி இருக்குமா? இல்ல சிவன் ருத்ரதாண்டத்தை போய் இப்படித்தான்? சிவன் ருத்ரதாண்டத்தை போய் இப்படித்தான் இருப்பாரு. ஓ, அந்த சிலை பிரதிஷ்டம் பண்ணுங்க. சிவன் ருத்ரதாண்டம் அந்த மாதிரி இருக்கிறத சிலை ரொம்ப இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே அதை பார்க்காத மாதிரி இருக்குது. புதுமையா இருக்குது, பாக்குறதுக்கு அழகாவும் இருக்குது. அதை பிரதி இப்ப இவர் சாமியோட சின்ன வயசு போட்டாங்க. இந்த கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரியாருடைய சின்ன வயசு போட்டோம். இவரு அகத்திய முனிவரமா இருக்கிற அகத்திய முனிவர். ஓகே, அதை நாங்க பார்த்துருக்கோம். அப்ப இங்க படமெல்லாம் வச்சிருக்கீங்க. இது அவங்களுடைய முன்னோர்கள் சித்தர்கள். ஓ, ஓகே. அப்ப இது என்ன சாமிங்க? இது அம்மனா இருக்கு. பார்வதி. ஓ, பரமசிவம் பார்வதி. பார்வதி சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. பார்வதி சிலை ஒண்ணு இங்க பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. இது அவரு சாமி கோபாலகிருஷ்ணனுடைய போட்டோ மாதிரி தான் தெரியுது. இவர் தானா?
இவங்கெல்லாம் இங்க இருந்த இங்க எல்லாம் அவங்க தாயாரு அந்த ஃபேமிலி அவங்களுடைய பாரம்பரியம் இதெல்லாம் இல்லைங்களா? அவங்களுடைய குருக்கள், அவங்களுடைய சித்தர்கள், அவங்களாம் அந்த பாரம்பரியமா? ஓகே. இதை தாண்டி வேற ஏதாவது சாமி சிலைகள் இருக்குங்களா? இது என்ன ஸ்ரீ மடமா இல்ல ஏதாவது தட்சி மடமா? இது ஜீச்சை வாங்குற இடமா? இது எந்த மாதிரி? இது வந்து ஸ்ரீமடமா வச்சு நிறைய பேர் தீட்சை கொடுத்துருக்காரு, நிறைய நல்லது செய்திருக்காரு. இல்ல அவர் வந்து பிரசங்கம் வந்து ரொம்ப துல்லியமா பாப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல சொல்லிடுவாங்க. ஓகே. இப்ப இங்க உள்ள வந்திருக்கிறோம். இங்க இந்த சிவன் ருத்ரதாண்ட ஆடுற மாதிரி ஒரு சிலை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காத மாதிரி ஒரு சிலை, ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்குது, அற்புதமா இருக்கு, எடுத்துன்னு கும்பிடும் போல் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய உடன் பிறந்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. 2 பேரும் தான் இதை பராமரிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே திருமணம் இல்லை. இது நாங்க இங்க விசாரிச்ச வகையில உண்மை. இதையும் தாண்டி உள்ள வரும்போதே சொன்னோம், இங்க அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவன் கோயில் வச்சிருக்கிற இடத்துல அந்த கோபாலகிருஷ்ணன் ஐயாவை வந்து இங்கதான் சமாதி வைக்க போறாங்க. அப்ப சிவன் இருக்காரு, இந்த மீதி இருக்கிற இடத்துக்குள்ளதான் அவரை சமாதி ஆகணும் அப்படிங்கிறதான் அவருடைய கட்டளையா, அவருடைய தீர்ப்பம். அந்தபடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க உடன் பிறந்த சகோதரி அக்கா, அவங்களுக்கு திருமணம் இல்லை, அவங்களையும் இங்கேயே சமாதி பண்ண போறாங்க. அதுக்கு சிவனுக்கு பக்கத்துல இந்த பார்வதி இருக்கு இல்லைங்களா, இந்த பார்வதி அம்மை கோயில்ல இந்த இடத்துல அவங்க அக்காவை சமாதி வைக்க போறாங்க. இது எல்லா பக்கமும் கேள்வியோட மாதிரி சீவ சமாதியா இல்ல வெறும் சமாதியா இல்ல இயற்கையான மரணத்துல வைக்க போறாங்களா நமக்கு தெரியல. அது அவரை சந்திச்சு கேட்டா மட்டும் தான் தெரியும். இது முக்கியமான ஒரு ஸ்தலமா அப்ப கருதப்படுது. இன்னைக்கே மக்கள் இப்படி வந்துட்டு இருக்காங்க, நாளைக்கு இங்க சமாதி வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரளயமா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால இன்னைக்கு அங்க சந்திச்சு தான் போறோம். இது ஒரு முக்கியமான இந்த ഇങ്ങോട്ട് തിരിഞ്ഞു, ഇങ്ങോട്ട് മുഖം അങ്ങനെ മുഖം ഇങ്ങോട്ട് തിരിച്ചു, കുറച്ചൊരു അടുത്തോട്ട്. இப்ப நம்ம தேடி வந்த அந்த கோபாலகிருஷ்ணன் சாமிஜி அவங்களுடைய சகோதரிய இருக்கதா வந்துட்டாங்க. இப்ப அவங்க நம்ம சந்திக்க போறோம், பார்க்க போறோம். சாமி வணக்கம். அம்மா வணக்கம். உட்காரு. நாங்க சென்னையில இருந்து வர்றோம், மைத்தமிழ் டிவிக்காக வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்ற இடங்கள்லாம் சுற்றிட்டு வந்துருக்கோம். பல்வேறு சிவன் கோயில்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். சிவன் அடிகளாரை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் கேள்விப்பட்டோம், இங்கே இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோபால் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப ஜாதகம் பார்க்கறதுல சரி, பிரசங்கம் பார்க்கறதுல சரி, அதாவது கோயில்களுக்கெல்லாம் ஏதாவது கும்பாபிஷேகம் கோயில்களுக்கே வழிமுறை சொல்லித்தரணும் அப்படின்னா அவர் நல்லா சொல்லி தருவார். அவர்கிட்ட கேட்டால் அந்த வழிமுறைப்படி செஞ்சால் அந்த கோயில் நல்லா பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். அதையும் தாண்டி ஒரு 2-3 கேள்வி இருக்கு, அது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு வரேன். இப்போ நீங்கள் இங்கே பிரசங்க ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறதா இல்லை வேற ஏதாவது பூஜை புலஸ்காரியங்கள் ஏதாவது வேற ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது நம்ம கோயிலில் நடக்குதா? പ്രശ്നം പാക്കണത് ഒരാളിന്റെ ജാതകം പാത്തിട്ട് അതിന്റെ വിഷയങ്ങൾ ചൊല്ലിക്കൊടുക്കുന്നതിന് പുറവ് നമ്മള് ഒരാളിന് എന്നാ കംപ്ലൈന്റ് ഇരിക്കണോ അതിന് പരിഹാരം ചൊല്ലിക്കൊടുക്കും. அந்த പരിഹാരം ചെയ്തു കഴിഞ്ഞാൽ ആ വിഷയത്തിന് അയാളുടെ പ്രശ്നത്തിന് മാറ്റം വരും. അതിങ്ങനെ നിറയെ കാര്യങ്ങളുണ്ട്. അത് ജ്യോതിഷ വിഷയം. പിന്നെ அதுக்கு முன்னாடி നമ്മളിങ്ങനെ ഈ പല ആശ്രമങ്ങളിലൊക്കെ പോയിട്ടുണ്ട്. എൻ്റെ പൂർവാശ്രമ നാമം എന്ന് പറയുന്നത് ഗോപിനാഥൻ. സന്യാസം സ്വീകരിച്ചതിന് ശേഷം എൻ്റെ പേര് സ്വാമി ശരവണാനന്ദ സരസ്വതി. ഇവിടെയാണ് വിഷയം. പിന്നെ ഈ പേരിൽ നമ്മളെ അറിയപ്പെടുന്നു, നമ്മളിവിടെ ഇരിക്കണു. ഇത് ഒരു ആശ്രമമായിട്ട് ഇങ്ങനെ ഞാൻ ഈ സ്ഥലം വാങ്ങിയതാണ്, വാങ്ങി ഒരു ആശ്രമം വെച്ച്. പിന്നെ കോയിൽ വിഷയം എന്ന് പറയുമ്പോഴത്തേക്ക് പല കോവിലിലും പല വിഷയങ്ങൾക്ക് ഞാൻ പോയി വിഷയങ്ങളെല്ലാം ചെയ്തു കൊടുത്തിട്ടുണ്ട്. പല വിഷയങ്ങളും പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ട്. ചൊല്ലിക്കൊടുക്കുന്നതിനനുസരിച്ച് അവർ ചെയ്യും. കുംഭാഭിഷേകത്തിന്റെ കാര്യം സ്ഥാനം നോക്കിയിട്ട്
കോയിലിരിക്കുന്ന സ്ഥലം നോക്കി ചൊല്ലിക്കൊടുക്കും. അവിടെ കോയിൽ വയ്ക്കും. അങ്ങനെ നിറയെ കോയിലുകളൊക്കെ വെച്ചിട്ടുണ്ട്. കോയിലിലെ വിഷയങ്ങളൊക്കെ നടന്നിട്ടുണ്ട്. കുംഭാഭിഷേകങ്ങൾ പലതും നടന്നിട്ടുണ്ട്. പ്രതിഷ്ഠ ഞാൻ 37 പ്രതിഷ്ഠ ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ നാഗരി പ്രതിഷ്ഠ മുതൽ ശിവലിംഗം വരെ പ്രതിഷ്ഠിച്ചിട്ടുണ്ട്. അതിനൊന്നും നമുക്ക് വേറെ ഇതൊന്നുമില്ല. അതെല്ലാം താന്ത്രിക വഴി അനുസരിച്ച് തന്നെയാണ് അത് ചെയ്തിട്ടുള്ളത്. പിന്നെ എൻ്റെ ഗുരു എന്ന് പറയുന്നത് ഞാൻ നിറയെ പേരുടെ കൂടെ ശിഷ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. പിന്നെ എൻ്റെ പ്രധാന ഗുരു എന്ന് പറഞ്ഞാൽ ആലയില് സ്വാമി എന്ന് പറയും. പോത്തങ്കോട് ആണ് അദ്ദേഹത്തിൻ്റെ സ്ഥലം. അദ്ദേഹത്തിന് ചിന്താലയത്തിലാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ആശ്രമം. ചിന്താലയം എന്നാണ് പറയുന്നത്. ആ ആശ്രമത്തിലാണ് ഞാനിങ്ങനെ 17 വർഷം അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ താമസിച്ച ஆளாണ് വളരെ ചെറുപ്പത്തിൽ. ஓகே, இப்போ நாங்க கேட்கறது தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியா பூஜைகள் பிரசங்கம் ஜாதகங்கள் இருக்கு. கேரளாவில் ஒரு மாதிரியான பூஜைகள் பிரசங்கங்கள்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பிரதிஷ்டை பண்றது, சிலைகள் பிரதிஷ்டை பண்றது எல்லாம் இருக்கு. அப்போ நீங்க இப்ப மலையாளம் பேசுறீங்க, ஆல்ரெடி இப்ப நீங்க கேரளாக்கு சேர்ந்தவரா இருக்கலாம். அப்ப நீங்க சொல்ற அந்த வழிபாடுகளோ பரிகாரங்களோ அந்த ஜோதிட முறைகளோ தமிழ்நாட்டு முறைப்படி இருக்குமா இல்ல கேரளா முறைப்படி? രണ്ട് മുറയിലും ചെയ്യുവേ. രണ്ട് മുറയും തമിഴ്നാട് മുറയിലും ചെയ്യും, കേരള മുറയിലും ചെയ്യും. കേരള മുറയിൽ ചെയ്യണത് കേരളത്തിലെ ഇരുന്ന് പഠിച്ചത്. തമിഴ്നാട്ടിൽ വന്നതിന് ശേഷം തമിഴ്നാട് മുറയിൽ പഠിച്ചു. രണ്ട് മുറയും ചെയ്യും. ஆமா. இதையும் தாண்டி இப்ப நாங்க இங்க வந்து உங்களை சந்திக்க வந்ததே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சந்திக்க வந்தோம். உங்களுடைய இந்த ஸ்ரீமடம், இது ஸ்ரீமடம் கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸ்ரீமடம், இந்த ஸ்ரீமடத்து இந்த வீடுக்குள்ள நீங்க தங்குறதும் இங்கதான் தங்குறீங்க, அம்மாவும் இங்கதான் தங்குறாங்க, நீங்களும் தங்குறீங்க. 2 பேருக்குமே திருமணம் இல்லைன்னு கேள்விப்பட்டோம். 2 பேரும் இங்க தங்குறீங்க. நீங்க தங்கியிருக்க இந்த இடத்துலயே இந்த சிவன் கோயிலும் இந்த பார்வதி கோயிலும் பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்குள்ளதான் நீங்க 2 பேரும் சமாதியாக போறீங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அது ஜீவ சமாதியா இல்ல இயற்கை மரணமாங்கிறது தெரியாது. அது அந்த காலகட்டத்துக்கு தான் தெரியும். அதுக்காக நீங்க இப்பவே கூட அதை நீங்க அடக்கம் பண்றதுக்குள்ள இடங்களை எல்லாம் கூட தேர்வு செஞ்சு பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது கோயிலுக்குள்ளேயே சமாதி ஆகணும் அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு முன்னோர்களுடைய கட்டளையா இல்ல தெய்வத்துடைய வாக்கா? இது எந்த முறைப்படி? ഇത് ഞാൻ ചെറുപ്പകാലത്തിലെ അഗസ്ത്യകൂടം എന്ന് പറഞ്ഞൊരു സ്ഥലമുണ്ട്. അഗസ്ത്യ ഗുരു മുനി അദ്ദേഹത്തിന്റെ സ്ഥലത്ത് പോയി ഞാനിങ്ങനെ ചെറുപ്പകാലത്തിലേക്ക് പോയിട്ട് ഇങ്ങനെ 20 ദിവസം 40 ദിവസമൊക്കെ അവിടെ മലയിൽ പോയി കിടക്കും. അങ്ങനെ ഒരു പ്രാവശ്യം പോയിട്ട് 90 നാള് ഞാൻ അഗസ്ത്യകൂടത്തിന്റെ താഴ്വരയിൽ അവിടെ കിടക്കുകയായിരുന്നു. അങ്ങനെ കിടന്നപ്പോഴത്തേക്ക് പറഞ്ഞു, ഒരു കാലഘട്ടത്തിൽ നിനക്ക് ഇങ്ങനെ ഒരു സ്ഥലം കിടക്കുമെന്നും ആ സ്ഥലത്തിൽ നീ അവിടെ സമാധി ഇരിക്കണമെന്നും അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ നീ ചെയ്യണമെന്നും മുന്നാടിയെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അഗസ്ത്യ ഗുരു പറഞ്ഞതാണ്. അതിനുശേഷമാണ് ഞാൻ എൻ്റെ ഇപ്പോഴത്തെ ഗുരുവുമായി ബന്ധപ്പെടുന്നതും അതിനുശേഷമാണ് ഈ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യാൻ തുടങ്ങിയത്. சரி, இப்போ நீங்க பிரசங்கம் பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது, சாமி வழிபாடு பண்றது எல்லாமே நீங்க தான் பண்றீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு இங்க சமாதி எழுப்பணுங்கிறது உங்களுடைய குருவுடைய கட்டளையா இருக்கலாம், முனிவர்களுடைய கட்டளையா இருக்கலாம், அது ஓகே. ஆனா அப்படியே இப்ப உங்க சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு இங்க சமாதி எழுப்பணும்னா இப்ப பொதுவா இந்த மாதிரி முனிவர்கள் கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா 2 பேர்த்தோட சமாதி வைப்பாங்க. ஆனா இது அவங்க வந்து உங்க சகோதரி, அவங்களையும் இங்கேயே அடக்கம் பண்ணணுங்கிறது இது எந்த மாதிரியான முறை? അതിനൊക്കെ വിഷയം എന്ന് പറഞ്ഞാല് ഞാനിങ്ങനെ അവര് നേരത്തെ മുന്നമേ ആശ്രമത്തിലായിരുന്നു കഴിഞ്ഞിരുന്നത്. ചെറുപ്പം മുതലേ ആശ്രമത്തിലായിരുന്നു കഴിഞ്ഞിരുന്നത്. അപ്പൊ അവർക്ക് സമാധി ഇരിക്കണമെന്ന് ആശ. അതിനുവേണ്ടി അവര് നാമം പണിയിട്ടായിരുന്നു. അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം അവർ സന്യാസം സ്വീകരിച്ചു. ഇപ്പൊ സന്യാസത്തിൽ അവർ പോയിട്ടേ ഇരിക്കണം. അപ്പൊ സന്യാസിയായി കഴിഞ്ഞാൽ സമാധി തന്നെ. സമാധി അത് എപ്പടിയാണ് ഇരുന്നാലും സമാധി തന്നെ. அந்த சமாதி இருக்கணும்னு நினைச்சா அப்ப அப்புறம் அப்புறம் அக்கா தங்கச்சி தம்பி 2 பேருக்கும் அப்புறம் இருக்காதுன்னு நினைச்சு அவ்வளவுதான். வேற விதமான கட்டளைகள் ஒண்ணு இல்லை. உங்களுடைய முன்னோர்களும் அந்த முனிவர்களும் நீங்க சந்திச்ச யாக சித்தர்களும் தான் உங்களுக்கு சமாதியாக சொன்னாங்க. அந்த தீர்ப்பின் படிதான் ஆகுறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காகவோ இல்ல தனிப்பட்ட இதுக்காகவோ இல்ல. இல்ல 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 இதெல்லாம் குருவிന്റെ ഉപദേശപ്രകാരം നടക്കുന്ന കാര്യങ്ങൾ. அந்த மாதிரி. ஆமா. அப்ப இப்ப இந்த கோயில்ல விழாக்கள் நடக்கும் இல்லைங்களா? அப்ப விழாக்கள் நடக்கும் பொழுது இப்ப சிவனு பார்வதி வச்சிருக்கா, அதுக்கு முன்னாடி இங்க இருந்த பூசாரி, ஜோசிகர், இதை வழி நடத்துறவர், இந்த மடத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவருடைய சமாதி இருக்கிறப்போ அதை மீண்டும் அடுத்த வாரிசா வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா அந்த விசேஷங்களா வருஷம் 1 முறை 2 முறை ஏதாவது ஒண்ணு நடத்தணும். அதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் இப்பயே செஞ்சுட்டீங்களா? ஆமா, 3-4 பேര് അതിന് റെഡി பண்ணி வச்சிருக்கேன். അവരെല്ലാം വരുമെന്ന് ചൊന്നിട്ടുണ്ട്. அதுக்கு பிறகு ഇപ്പം നമ്മൾ നനയ്ക്കണത് തന്നെ നടക്കണമെന്ന് ഇല്ല. എന്നാലും ആളെ ഇപ്പോൾ ഒരു 3 പേര് റെഡി ആയിട്ടുണ്ട്. അവരിവിടെ വന്ന് പോകുന്നുണ്ട്. ഇവിടെ വരണം, ഇവിടുത്തെ കാര്യങ്ങളൊക്കെ പഠിച്ചിട്ടേ ഇരിക്കണം.
அது எனக்கு பிறகு அவர் செய்யும், அவர் செய்யும். நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், நிறைய சித்தர்களை சந்திச்சிருக்கோம், நிறைய சாமிகளை சந்திச்சிருக்கோம், நிறைய முனிவர்களை சந்திச்சிருக்கேன், குகைக்குள்ள போயிருக்கேன், சிவனடிகளார் குகைக்குள்ள போயிருக்கேன், சிவனடிகளை சந்திச்சிருக்கேன், நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். இந்த இடம் வந்தபோது இன்னைக்கு ஒரு விதமான இதாக இருக்கு. இது வந்து நாங்கள் கேள்விப்படாததா புதுமையாக கூட இருக்கு. எங்களுடைய வயசுக்கு நாங்கள் கேள்விப்படாததா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாமி முன்னாடியே சமாதி ஆகிறதுல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பெரியவங்க, உங்களுடைய குருவுடைய தீட்சை அப்படி இருக்குது, உங்களுடைய வாக்கு அப்படி இருக்குது, அதனால இருக்கீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நமஸ்தே.